குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்னிங்லேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், விளையாட்டு ஜாமான்லாம் இங்கே இருக்குது. ரிஷப் பாருங்கள் எங்கே இருக்கான்னு. வர சொன்னால் வரவே மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். बेटा ऋषभ, हाय ऋषभ, हाय 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 हाय. பாருங்க, இப்போ ரிஷப் இங்கே வந்துட்டான். சொல்கிற பேச்சு கேட்கறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். விளையாட்டு ஜாமான் இது அவங்க டேடி ரிஷப்க்கு வாங்கி கொடுத்தது. இது அவங்க பெரியம்மா வாங்கி கொடுத்தது. இந்த விளையாட்டு ஜாமான் போன வருஷம் இவங்க அக்கா இஷிகாவோட விளையாட்டு ஜாமான். ஸோ அக்காவோட விளையாட்டு ஜாமான் தம்பி விளாண்டுட்ருக்கான். இந்த காரும் ரிஷப்போட அக்காது தான். ஸோ ரிஷப்க்கு கார் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விளையாடுப்பா. காலையிலே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு மில்க்கு கொடுத்தேன், ஃபார்முலா மில்க். ஸோ குடிச்சிட்டான். இப்போ விளாண்டுட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்த உடனே தூக்குங்கன்னு சொல்லிடுவான். ஸோ ரொம்ப சேட்டைக்காரன் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப். ரிஷப் ரிஷப், ஹலோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் அழுக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவங்க டேடி அவனை தூக்கணுமா, அதனால அழுக ஆரம்பிச்சிட்டான். 9 o'clock வரைக்கும் நல்லா விளையாடுவான், 9:30 வரைக்கும். அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சிட்டான். அவங்க டேடி ஞாபகம் வந்துடும் போல இவனுக்கு. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபுட்லாம் கொடுத்துட்டு இப்போ விளையாடுறான்னு சொன்னால் டெய்லி இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை. கொஞ்ச நேரம் லேட்டாக வந்தால் நல்லா செம்மையாக அழுவான். கையில் டாய்ஸ் கொடுத்தும் அழுதுட்டு இருக்கான் பாருங்க. சமாளிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இவன் அழுக ஸ்டார்ட் பண்ணான்னா சமாளிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அவங்க டேடி வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். டேடி அவனை அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இல்லைன்னா ஏன் இப்படி அடம் பிடிக்காம இரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் பாருங்க எப்படி பாக்குறான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியல. ரிஷப் பாப்பா ஒர்க்கு போயிட்டு வந்தாரு. ஸோ ரொம்ப டயர்டா இருக்கும் இல்லையா, இவன் பார்த்த உடனே தூக்குங்கன்னு சொல்லிட்டு அழுதுருவான். இங்க பாருங்க எப்படி கை பண்றான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே சிரிப்பு. அவன் அவங்க டேடி ஃபேஸ்ல பாக்குறது பார்த்து எனக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியல. அதுக்கப்புறம் போ, உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் போ அப்படின்ட்டாரு. ரிஷப், இனிமே இந்த மாதிரி பண்ணினா நான் உங்ககிட்ட எப்பவுமே பேச மாட்டேன், இனிமே இப்படி பண்ணாத, ஓகேவா அப்படின்னு சொன்னாரு. அவன் கேட்கல. நான் உங்க கூட பேச மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டாரு. அவன் பாருங்க எப்படி அழுகுறான்னு சொல்லிட்டு. ரிஷப் ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் ஹாப்பி நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் உட்கார ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ உட்காடுறான். அதுக்கப்புறம் மண்டே ஆட்டிக்கிட்டே இருப்பான். இங்க பாருங்க எப்படி மண்டே ஆட்டுறான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பேபி பிறக்கும் போது நான் அவ்வளோக்கா கவனிக்கல. பட் ரிஷப் ஒவ்வொரு ஸ்டேஜ் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. குழந்தைங்க இப்படி டெவலப்மெண்ட் ஆகுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு டெவலப்மெண்ட் பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். இன்னைக்கு ரிஷப்போட vlog எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.